Morning students. In the previous class we learnt about components of SQL. என்னென்ன components பார்த்தோம் அப்படின்னா DML, DDL, DCL, TCL, TQL. ஸோ இதில் DML, DDL, DCL அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ், டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸில் பார்த்தீங்கன்னா TCL அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த TCL அப்படின்னா டிரான்சாக்ஷனல் கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஓகேவா? So the TCL commands are used to manage transactions in the database. These are used to manage the changes made to the data in a table by DML commands. ஓகேவா? ஸோ இந்த TCL அப்படின்றதுனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதில் என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமிட், ரோல்பேக், சேவ் பாயிண்ட் அப்படின்னு 3 கமாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மேனேஜ் டிரான்சாக்ஷன் இன் த டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ டிரான்சாக்ஷன்ஸ்க்காக நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து அந்த 3 கமெண்ட்ஸை பாருங்கள். கமிட், ஸோ கமிட்னா என்ன அப்படின்னா சேவ்ஸ் எனி டிரான்சாக்ஷன் இன்டு த டேட்டாபேஸ் பெர்மனன்ட்லி. ஸோ நம்ம வந்து டேபிள்ஸ் ஏற்கனவே டேட்டாஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணியிருக்கோம், டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணியிருப்போம், அதில் நிறைய ரெக்கார்ட்ஸ்லாம் டேபிள்ஸாக நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம் இல்லையா. அந்த டேட்டாஸ் எல்லாமே பெர்மனண்ட்டாக நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு கமிட் அந்த கமாண்ட் யூஸ் பண்ணும். கமிட் கொடுத்துருவோம் அப்படின்னா ஸோ நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே பெர்மனண்ட்டாக சேவ் ஆகிடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆக்ஷன்ஸ் கொடுத்தாலும் அதை வந்து பெர்மனண்ட்டாக ஸ்டோர் பண்ணாது. ஓகே, ஸோ கமிட் கொடுத்துரும் அப்படின்னா பெர்மனண்ட் ஆகிக்கும். ஓகே, ரோல் பேக், ஸோ ரீஸ்டோர்ஸ் த டேட்டாபேஸ் டு லாஸ்ட் கமிட் ஸ்டேட். இந்த ரோல் பேக் ஏன் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் த டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கமிட் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் என்னவோ அதை ரீஸ்டோர் பண்ணுறது தான் வந்து ரோல் பேக் அப்படின்றது. ஓகே, ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும்னா. நெக்ஸ்ட் வந்து சேவ் பாயிண்ட், ஸோ டெம்பரரிலி சேவ் ஏ டிரான்சாக்ஷன் ஸோ தட் யூ கேன் ரோல் பேக். ஸோ சேவ் பாயிண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா டெம்பரரியாக நம்ம என்ன பண்ண போகிறோம் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு, டெம்பரரியாக சேவ் ஏ டிரான்சாக்ஷன் அதுக்காக. ஓகே, இதுக்காக தான் நம்ம வந்து சேவ் பாயிண்ட் அப்படின்ற கமாண்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த 3 கமாண்டும் நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 2 மார்க்கில் கேட்பாங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதை வந்து TCL. ஓகே, DML, DDL அப்படின்னா என்னென்ன கமாண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு DCL அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். இதில் TCL கமாண்ட்ஸ். ஸோ DDL அப்படின்னும் போதே நமக்கு இன்சர்ட் என்னென்ன கமாண்ட் ஞாபகம் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட், டெலிட், அப்டேட். ஓகே, இது DML கமாண்ட்ஸ். ஓகே, DML அப்படின்னும் போது இன்சர்ட், அப்டேட், டெலிட். DDL அப்படின்னா கிரியேட், ஆல்டர், ட்ராப், ட்ரங்கேட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, அதே மாதிரி DCL அப்படின்னும் போது கிராண்ட், ரிவோக். ஸோ 2 கமாண்ட்ஸ். அதுவே TCL அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் கமிட், ரோல் பேக், சேவ் பாயிண்ட். ஓகேவா, இந்த கமாண்ட்ஸ் உங்களுக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டேட்டா query லாங்குவேஜ். ஸோ டேட்டா query லாங்குவேஜ் கன்சிஸ்ட் ஆஃப் கமாண்ட்ஸ் யூஸ்டு டு query ஆர் retrieve டேட்டா ஃப்ரம் ஏ டேட்டாபேஸ். ஸோ இப்போ இதில் query லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம், ஏன் யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த கமாண்ட் யூஸ் டு query. ஸோ queries ரெடி queries மூலமா நம்ம டேபிள்ஸை வியூ பண்ணலாம். ஓகேவா, டேட்டாஸை வந்து ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, டேட்டாஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ரீட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து நம்ம இந்த டேட்டா query லாங்குவேஜ் யூஸ் பண்ண போகிறோம். ஒன் சச் SQL கமாண்ட் இன் டேட்டா query லாங்குவேஜ் இஸ் செலக்ட். ஸோ DQL அதில் கமாண்ட்ஸில் நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க என்னென்னா செலக்ட். ஸோ செலக்ட் அப்படின்னா இட் டிஸ்பிளே த ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த டேபிள். ஸோ நம்ம டேபிளில் இருக்கக்கூடிய எல்லா ரெக்கார்ட்ஸையும் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த செலக்ட் அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். செலக்ட் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டேபிளை பார்க்கலாம், டேபிளுக்குள்ளே ரெக்கார்ட்ஸை பார்க்கலாம், பர்டிகுலர் ரெக்கார்ட்ஸை பார்க்கலாம், பர்டிகுலர் டேட்டா மென்ஷன் பண்ணி பார்க்கலாம், பர்டிகுலர் ஆட்ரிபியூட்ஸ் பார்க்கலாம், பர்டிகுலர் ரெக்கார்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அது நம்ம queries மூலயமா நம்ம பண்ணுவோம். ஆனால் செலக்ட் அப்படின்றது டேபிள்லேருந்து ஏதோ ஒரு டேட்டாவை நம்ம செலக்ட் பண்ண அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ செலக்ட் கொடுத்தோம் அப்படின்னாலே ரெக்கார்ட்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணணுன்னு மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. கமெண்ட்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, கமெண்ட்ஸை யூஸ் பண்ணும்போது சொல்கிறேன். ஓகேவா, ஸோ இதுதான் இந்த பேசிக் கமெண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நாம் வந்து query லாங்குவேஜ் மூலயமா நாம் டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற அந்த டேட்டாஸ் எல்லாமே நம்ம ஆர்கனைஸ் பண்ண போகிறோம், அதை மேனேஜ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அப்படி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன டைப் ஆஃப் டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரிங், அதாவது நம்மளுடைய நேம் ஸ்டோர் பண்ணுவோம், டிபார்ட்மெண்ட்டு நேம் ஸ்டோர் பண்ணுவோம், இந்த மாதிரி நேம் அதாவது ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் டைம் யூஸ் பண்ணுவீங்க, அப்புறம் அவங்களுடைய நம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸ்ட்ரிங்கு
நேம்ஸ்க்கு ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணும்போது சேலரி இந்த மாதிரி இதுக்கெலாம் நம்ம நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டேட்டா அப்படின்றது நிறைய டைப்பில் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், கேரக்டராக இருக்கலாம், நம்பர்ஸாக இருக்கலாம், சிம்பிள்ஸாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ டேட், டைம் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகே, அப்போ நம்ம கொடுக்குற டேட்டா வந்து என்ன டைப் அப்படின்னு நம்ம தெரிஞ்சாதான் அதை வந்து நம்ம டேட்டா பேஸில் இந்த டைப் ஆஃப் டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், இந்த டைப் ஆஃப் டேட்டாவை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே, அப்போ டேட்டா டைப்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி லாங்குவேஜஸில் பார்த்த அதே டேட்டா டைப்ஸ் தான், இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதில் வந்து டைம் டேட்டுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், இதில் வந்து டைம் டேட்டுக்கெலாம் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, the data in a database is stored based on the kind of value stored in it. This is identified as the data type of data or by assigning each field a data type. All the values in a given field must be of a சேம் டைப். ஸோ இதில் பாருங்கள், டேட்டா டைப் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அதில் என்ன சொல்லுவாங்க, கைண்ட் ஆஃப் வேல்யூ ஸ்டோர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா டேட்டாஸும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ வெரைட்டி டேட்டாஸ் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். திஸ் இஸ் ஐடென்டிஃபைட் அஸ் த டேட்டா டைப் ஆஃப் த டேட்டா. ஸோ அந்த டேட்டாவை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம், அதோடைய டேட்டா டைப் யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பை அசைனிங் ஈச் ஃபீல்ட் ஏ டேட்டா டைப். ஓகே, ஸோ இதில் கொடுத்துருக்காங்க, ஆல் த வேல்யூஸ் இன் ஏ கிவன் ஃபீல்ட் மஸ்ட் ஆஃப் த சேம் டைப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா வேல்யூக்குமே பார்த்திங்கன்னா அதுக்கு டைப் வந்து கண்டிப்பாக நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ANSI SQL ஸ்டாண்டர்ட் recognize only text and number data type, while some commercial programs use other data types like date and time, etc. ANSI SQL பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அண்டு நம்பர் டேட்டா டைப் தான் வந்து டிஃபால்ட்டாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அவங்க அதை மட்டும்தான் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்கன்றாங்க. பட் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய கமர்ஷியல் ப்ரோக்ராம்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராவும் நிறைய டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், டேட், டைம் இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ டேட்டா டைப்லேருந்து இங்கே கொடுத்துருக்காங்க, என்னென்ன டேட்டா டைப் இருக்குது அது டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் மட்டும்தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து கேர் டேட்டா டைப். ஸோ கேர் அப்படின்னா கேரக்டர். ஓகே, ஸோ இதோடைய டெஸ்கிரிப்ஷன் பாருங்கள், ஃபிக்ஸட் வித் ஸ்ட்ரிங் வேல்யூ. ஸோ நம்ம கொடுக்குற கேரக்டருக்கு ஃபிக்ஸடாக நம்ம என்ன பண்ண போகிறோம், வித் கொடுக்கணும். ஸோ வேல்யூஸ் ஆஃப் திஸ் டைப் இஸ் என்க்ளோஸ்டு இன் சிங்கிள் கோட்ஸ். ஓகேவா, நம்ம கொடுக்குற வேல்யூக்கு வித் அப்படின்றது நம்ம மென்ஷன் பண்ணிடணும். அதே மாதிரி அந்த வேல்யூவை நம்ம கொடுக்கும்போது சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே தான் நம்ம வந்து கொடுக்க முடியும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அனூஸ்னு ஒரு நேம் கொடுக்கும்போது அணுக்கும் எஸ்ஸுக்கும் கூட நம்ம என்ன பண்ணோம்னா தனித்தனியாக என்ன பண்ணோம், செப்பரேட்டாக சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அனூஸ் வில் பி ரிட்டர்னஸ் எப்படி பாருங்கள், அணு சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கோமா, எஸ் அப்படின்னும் போது அதுக்கு சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கணும். இந்த மாதிரி தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். இது கேரக்டர் டேட்டா டைப். ஓகேவா, நெக்ஸ்ட் வேரியபிள் கேரக்டர், அதான் வேர்கேர் அப்படின்னு சொல்லுவோம். வேரியபிள், ஸோ மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இந்த வேரியபிள் கேரக்டர் தான். கேரக்டரை விட வேரியபிள் கேரக்டரை நம்ம கேரக்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வேரியபிள் வித் கேரக்டர் ஸ்ட்ரிங். ஸோ வேரியபிள் வித் கேரக்டர் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் சிமிலர் டு கேரக்டர் எக்ஸப்ட் த சைஸ் ஆஃப் த டேட்டா என்ட்ரி வேரி கன்சிடரபிளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய சைஸ் வந்து நம்ம என்ன பண்ண தேவை கிடையாது அப்படின்னா கொடுக்க தேவையில்லை. ஆனால் அதே மாதிரி தான். ஸோ ஸ்ட்ரிங்கை நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த வேர்கரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டெசிமல். டெசிமல் அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியும், டெசிமல் பாயிண்ட்ஸில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். த ரெப்ரசன்ட் எ ஃப்ராக்ஷனல் நம்பர் சச்சஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 15.12, 0.123 எக்ஸட்ரா. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டெசிமல், அதாவது என்ன ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணுவோம்னா DEC, அவ்வளோதான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, நான் ப்ராக்கெட்டில் வந்து அதோடைய ஃபுல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க டெசிமல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேரக்டர் அப்படின்னா வேரியபிள் கேரக்டர் அப்படின்றதுலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நாம் வந்து உள்ள டைப் யூஸ் பண்ணும்போது இங்கே கொடுத்துருக்கிற ஸ்பெல்லிங் பாருங்கள், CHAR கேர் அப்படி தான் யூஸ் பண்ணணும். வேரியபிள் கேரக்டர் அப்படின்னா வேர்கேர் அப்படின்னு தான் நம்ம யூஸ் பண்ணணும். நடுவில் ஸ்பேஸ்லாம் கிடையாது, வேர்கேர். அதேமாதிரி டெசிமல்னா டெக் அப்படின்னு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ ஹியர் த சைஸ் ஆர்குமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 parts, ப்ரீசிஷன் அண்ட் ஸ்கேல். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய நம்பர் எடுத்துட்டோம், ஃப்ராக்ஷன் நம்பர் 15.12 அப்படின்னும் போது அங்கே 15 அப்படின்றது ப்ரீசிஷன் வேல்யூ, 0.12ன்றது ஸ்கேலார் வேல்யூ. ஓகே, ஸோ சாரி ஸ்கேல் வேல்யூ. ஓகே, த ப்ரீசிஷன் இண்டிகேட்ஸ் ஹவு மெனி டிஜிட்ஸ் த நம்பர் மே ஹாவ் அண்ட் த ஸ்கேல் இண்டிகேட்ஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் டு த ரைட் ஆஃப் த டெசிமல் பாயிண்ட். ஓகேவா, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சைஸ் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள். த சைஸ் 5,2 indicate
ப்ரீசிஷன் as 5 அண்ட் ஸ்கேல் as 2. ஸோ நம்ம ப்ரீசிஷனில் பார்த்தீங்கன்னா எத்தனை டிஜிட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கொடுத்துருக்குது எத்தனை டெசிமல் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. இப்போ 5,2 அப்படின்னு நம்ம சைஸ் கொடுக்கும்போது டெசிமல்னு கொடுத்து 5,2 நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ரீசிஷன் நம்பர் எத்தனை டிஜிட் வரைக்கும் இருக்கலாம்னா 5 வரைக்கும் தான் இருக்கலாம். அந்த மாதிரி டெசிமல் பாயிண்ட்ஸில் அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கலாம்னா 2 டிஜிட் தான் இருக்கலாம் அப்படின்றாங்க. The scale cannot exceed the precision. ஓகே, ஸோ இதுவும் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நியூமெரிக். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நியூமெரிக் நெக்ஸ்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா it is the same as decimal except that maximum number of digits may not exceed the precision argument. ஓகே, ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நியூமெரிக் டெசிமல் மாதிரியே தான். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் மே நாட் எக்ஸீட் த ப்ரிசிஷன் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ட். ஸோ இன்டீஜர் இட் ரெப்ரசன்ட் எ நம்பர் வித்தவுட் ஏ டெசிமல் பாயிண்ட். ஹியர் த சைஸ் ஆர்குமெண்ட் இஸ் நாட் யூஸ். ஸோ இதில் டெசிமல் பாயிண்ட்டே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. எல்லாமே எப்படி இருக்கும், இன்டீஜர் நம்பர்ஸ் தான். இதில் வந்து சைஸுன்றது மென்ஷன் பண்ண தேவையில்லை, எவ்வளோ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்மால் இன்ட். இட் இஸ் த சேம் அஸ் இன்டீஜர் பட் த டிஃபால்ட் சைஸ் மே பி ஸ்மாலர் தென் இன்டீஜர். ஸோ ஸ்மால் இன்ட்டும் பார்த்தீங்கன்னா இன்டீஜரும் சேம் தான். பட் பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டீஜரில் கொஞ்சம் வேல்யூ மட்டும் தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும், ஏன்னா அதோடைய சைஸ் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் இன்டீஜர் அப்படின்போது ஸோ அது லாங் இன்டீஜருக்கு ஈக்குவலாக எவ்வளோ வேல்யூ வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ளோட்டு. Float, it represent a floating point number in base 10 exponential notation and may define a precision up to a maximum of 64. ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் அப்படின்போது பேஸ் வேல்யூ 10, அதோட எக்ஸ்பொனன்ஷியல் நோட்டேஷன் பார்த்தீங்கன்னா 10. ஓகேவா, அண்ட் மே டிஃபைன் எ ப்ரீசிஷன் அப் டு த மேக்ஸிமம் ஆஃப் 64 வரைக்கும் அதோடைய வேல்யூஸ் இருக்கலாம். ஸோ இதான் வந்து ஃப்ளோட்டு. ஓகேவா, இதுவும் வந்து நம்ம அதாவது நம்பர்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ரியல் நம்பர்ஸ். ஸோ ரியல் அப்படின்னாலும் ஃப்ளோட் தான். ஓகே, இட் இஸ் சேம் அஸ் ஃப்ளோட் எக்ஸப்ட் த சைஸ் ஆர்குமெண்ட் இஸ் நாட் யூஸ்டு and may define a precision up to a maximum of 64. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஃப்ளோட்டுக்கும் ரியலுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லாங்குவேஜில் ரியல் நம்பர்ஸ்னாலே ஃப்ளோட் அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். ஸோ எல்லாமே சேம் ஃபங்க்ஷன் தான் பண்ணுவோம். ஆனால் இதில் ஸோ இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இதில் சைஸ் ஆர்குமெண்ட் வந்து நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை அப்படின்றாங்க. எதில் அப்படின்னா ரியல் வேல்யூவில். பட் ப்ரீசிஷன் வேல்யூ அப்படின்போது அதே மாதிரி தான், மேக்ஸிமம் ஆஃப் 64 வேல்யூ வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டபுள். சேம் அஸ் ரியல் எக்ஸப்ட் த ப்ரிசிஷன் மே எக்ஸிட் 64. ஸோ டபுளும் அதே மாதிரி தான், சேம் அஸ் ரியல் நம்பர்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் த ப்ரிசிஷன் மே எக்ஸிட் 64 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் இது மூணுத்துக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ். அதாவது ஃப்ளோட் ரியல் டிஃப்ரெண்ட் டபுளுக்கு. ஓகே, ஸோ என்னென்ன நம்ம இதில் வந்து டேட்டா டைப் பார்த்துக்கோன்னா கேரக்டர், வேர்க்கர், டெசிமல், நியூமரிக், இன்ட், ஸ்மால் இன்ட், ஃப்ளோட்டு, ரியல், டபுள். ஸோ இதில் மேக்ஸிமமாக நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா வேரியபிள் கேரக்டர் அண்ட் இன்டீஜர்ஸ் தான். நம்ம பரீஸில் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது வேரியபிள் கேரக்டரும் இன்டீஜர்ஸும் அண்டு டேட்டு டைமும் நம்ம கூட யூஸ் பண்ணுவோம். டேட் ஆஃப் பர்த்துக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அவ்வளோதான் இது. இதில் டேட் அண்ட் டைமை பற்றி இதில் வந்து உங்களுக்கு என்னென்னு கொடுக்கல. டேட்னா உங்களுக்கே தெரியும் இல்லையா. ஸோ டேட்னா நம்மளுடைய கரண்ட் டேட் வேல்யூ வந்து அதை டிஸ்பிளே பண்ணோம். ஸோ அதோடைய ஃபார்மேட் வந்து ஃபஸ்ட்டு வந்து மந்த்து, மந்த், நெக்ஸ்ட் வந்து டேட், நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டில் அது அவங்களுக்கே தெரியும். அதே மாதிரி டைம் அப்படின்னா ஸோ டைம் பார்த்திங்க அப்படின்னா ஹவர்ஸில் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதனால் வந்து நமக்கு அதை கொடுக்கல. ஸோ அதான் அதோடைய ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ அது ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அது பார்த்திங்கன்னா நிறைய கிளாஸஸ் வரும், அது மட்டுமே இந்த கொஷின். ஓகே, ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். ஸோ இந்த பேசிக் டேட்டா டைப்ஸை ஃபுல்லாக நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் வந்து ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. ஸோ நம்ம வந்து என்னென்ன காம்போனன்ட்ஸ் பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ காம்போனன்ட்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல் வந்து என்னென்ன டைட்டில் மட்டும் 2 மார்க்ஸோடு கேட்பாங்க. ஜஸ்ட் அந்த கமாண்ட்ஸ் மட்டும் என்னென்னு சொல்லிட்டு 3 மார்க்கில் கேட்பாங்க. ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா 5 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ எதுலையாவது நம்மளுக்கு கேட்டுட்ருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே.